السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه أجمعين أما بعد. சென்ற வாரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சூரா அல் கஹஃப்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய வரலாறுகளில் குகைவாசிகளுடைய அஸ்ஹாபுல் கஹஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குகைவாசிகளின் வரலாறை பற்றி நாங்கள் பேசினோம். இந்த நிகழ்ச்சியில் சூரா கஹஃபிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய இன்னொரு வரலாறு தான் மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று ஹதிர் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்று பரவலாக சொல்லப்படக்கூடிய அந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் பயணம் செய்து அங்கே நடந்த பல ஆச்சரியமான செய்திகளை பற்றி இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்ப்போம். இந்த சூரா கஹஃபுடைய 59ஆம் வசனம் 60ஆம் வசனம் தொடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வசனங்களில் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். இது சம்பந்தமாக புகாரிலையும் பல அறிவிப்புகளில் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்க வேண்டிய காரணம் என்ன, ஏன் அவர்கள் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது, அதே போன்று ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாங்கள் இன்னும் அறிய வேண்டிய பல செய்திகள் காணப்படுகின்றன. ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்று பொதுவாக ஹயாத் நபி என்ற ஒரு பேர் அவர்கள் சொல்லுவார்கள். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஹயாத் நபி, அதாவது அவங்க நபி இன்னும் உயிர் வாழக்கூடியவங்க, கியாமத்து வரைக்கும் மௌத்தாகாமல் அவங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவங்க. சில நல்லடியார்கள் அவளியாக்கள் அவங்க அடிக்கடி சந்திப்பாங்க, சில நிகழ்ச்சியில் கலந்து கொள்வாங்க. இப்படியெல்லாம் அவங்கள பற்றி பொதுவாக நிறைய சொல்லப்படுகின்றது. உண்மையில் அவங்க உயிரோடு இருக்கிறார்களா என்ற செய்தியை பற்றி நாங்கள் தெளிவாக அறிய வேண்டும். அதே போன்று அவங்க உண்மையில் அவங்க யார், அவங்க ஒரு நபியா அல்லது சாலிஹான் ஒரு நல்ல ஒரு அடியாரா, அவரை பற்றி எல்லாம் நாங்கள் என்ன சொல்லலாம். இது போன்ற பல அம்சங்கள் காணப்படுகின்றன. அவற்றை பற்றி நாங்கள் இந்த சம்பவம் முடிவடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்ப்போம். புகாரி ரஹ்முல்லா அவர்கள் இந்த சம்பவத்தை பல தலைப்புகளில் புகாரில் பல பாடங்களில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஒரு கிதாபுல் இல்மு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு பாடத்தில் அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வந்து சொல்கின்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்கள் இருக்கக்கூடிய ஒரு மஜ்லிஸ்ல அவங்க பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அதாவது இந்த உலகத்துல இந்த சமகாலத்துல உங்களை விட அறிவு கூடின ஒருவர் இருக்கிறாரா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒருத்தர் கேட்கிறார், உங்களை விட அறிவு கூடின ஒருத்தர் இருக்கிறாரா, உங்களுக்கான பெரிய அறிவாளி யாரும் இருக்கிறார்களா என்று அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. அப்ப அவங்க அதுக்கு பதில் சொல்றாங்க, அவங்க யோசிச்சாங்க, வேதம் கொடுக்கப்பட்டு எனக்குத்தான், தௌராத் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, தௌராத்துடைய முழுமையான அறிவெல்லாம் என்னட்டு தான் இருக்கின்றது. எனவே வஹியோட நேரடியாக சம்பந்தப்படக்கூடிய ஒருவர் இந்த நபியின் வகையில் நான் தான் இருக்கின்றேன். எனவே மார்க்க சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களில் என்னை விட அறிவு கூடிய ஒருவர் இருக்க முடியாதுன்னு அவங்க கருதுறாங்க. ஏன்னா அது உண்மையா இருக்கலாம். ஆனா அவங்க அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க அதனால சொன்னாங்க, இல்ல, நான் தான் உலகத்துல இன்னைக்கு அறிவு கூடின ஒருவராக காணப்படுகின்றேன். அப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டா அதோட ஒழுக்கம் என்ன சொன்னா, நாங்க அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று சொல்றதான் ஒரு ஒழுக்கம். சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மஜ்லிஸில் சஹாபாக்கள்கிட்ட ஏதாவது அவங்க கேட்கப்பட்டா அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன், அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்தவர். இப்ப நபிமார்கிட்ட ஏதாவது இப்படி மாதிரி கேட்கப்பட்டா அவங்களோட ஒழுக்கம் அல்லாஹ் மிக அறிந்தவன் என்று சொல்லணும். ஆனா இதுல அவங்க தவறிட்டாங்க. அல்லாஹ் மிக அறிந்தவன் என்ற செய்தியை அவங்க சொல்லாம அவங்க சொல்றாங்க, நான் தான் அறிவு கூடினவன் என்று சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கான காரணம் தௌராத் அவங்கள்ட்ட இருக்கின்றது, ஏன்னா தௌராத்தை பத்தி விளக்கமெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கின்றது, அதனால அது சொன்னாங்க. அந்த சொன்ன அமைப்பில் பிழையாண்டு இல்லை, ஆனா ஒழுக்கம் அவங்க இப்படித்தான் சொல்லியிருக்கணும். ஆனா அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பதில் அந்த பொருந்தி கொள்ளலாம். அந்த சொன்னா பலா அப்துனா ஹதிர், இல்ல நீங்கள்லாம் அறிவாளி, உங்களை விட அறியக்கூடின எங்களுடைய அடியாரத்தறிகிறார் ஹதிர் என்று சொல்லப்படக்கூடியவர்.
ஏன்னா ஹதிர் அலை இஸ்லாம் அவர்கள் உங்களை விட அதாவது அறிவு கூடின ஒருவர். அப்ப மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அவரை கண்டிக்கிற மாதிரி அந்த அவர் பதில் சொல்றான், நீங்கள் அறிவு கூடினவர், உங்களை விட அறிவு கூடினவர் இருக்கிறார் அவர் ஹதிர் அலை இஸ்லாம் என்று ரசூல் அந்த மூசா அலை இஸ்லாத்துக்கு அந்த சொல்கின்றார். உடனடியாக அவங்க தக்கிக்க போகலவான், என்னை விட எப்படி அறிவு குடிக்கலாம், எனக்கு தோராத்து கிடைச்சி அப்படியெல்லாம் சொல்ல போகல. ஏன்னா ஒரு பணிவுள்ள ஒரு நல்ல ஒரு அடியாள பழக்கம் ஒரு அறிவுள்ள ஒருவர் இருந்தா உடனே அவர்கிட்ட படிக்க ஆசைப்படுவாராம். உடனே அந்தாட்ட கேட்டாங்க, கைஃப சபீல் இலா லுக்யிஹி, நான் அவரை சந்திக்கணும், அப்படியா இருந்தா நான் அவரை சந்திக்கணும், சந்தித்து நான் படிக்கணும். அப்ப எனக்கு அவரை சொல்றது என்ன வழிக்கு, நான் எப்படி அவரை சந்திக்கலாம், அப்ப எப்படி சந்திக்கலாம்னு அவங்க அந்தாட்ட அவங்க கேட்டாங்க. அந்த சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு அந்த வழி சொல்கின்றார். நீங்க பயணம் தடியாகி ஒரு பயணம் போவாங்க, அதாவது கூட போச்சல அவங்க கூடையில ஒரு மீன் எடுத்துக்கிட்டு போவாங்க. நீங்க போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த இடத்துல மீனை நீங்க தவற விடுறீங்களோ அந்த இடத்த அறிவிப்பார். உங்களோட மீன் தவறும் அந்த மீனை தவறுற இடத்துல அவர் இருப்பார். ஏன்னா அப்ப அவங்களுக்கு அவர்கிட்ட சந்திக்கலாம் என்று அந்த சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு சொல்கின்றாங்க. அப்ப இந்த செய்திய இதற்கு பின்னால மூசா அலைஹிஸ் ஸலாம் அவர்கள் இப்ப பயணத்துக்கு தயாராகி அவங்கள்ட்ட அன்றைக்கு அவங்கள்ட்ட பணிவிடை செஞ்சு கொண்டு அவங்களோட மாணவர் மாதிரி இருந்து கொண்ட ஒருவர் தான் யூஷா இப்னு நூன் சொல்லக்கூடியவர். அவரை துணைக்கு அழைத்து கொண்டு போறாங்க. அவரை துணையை அழைத்து கொண்டு போறாங்க. போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்க அந்த சொன்ன மாதிரி அவர் கூடையில மீனொண்ட எடுத்து போறாங்க. அந்த மீனுக்கு ஹூத் என்ற வார்த்தை குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பொதுவாக கொஞ்சம் பெரிய மீன்களுக்கு தான் ஹூத் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுறது. அப்போ கொஞ்சம் அவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் பயன்படுத்தப்பட முடியுமான கொஞ்சம் பெரிய ஒரு மீன் உண்டு அவங்க சில தப்சீல்ல உண்டு. அது ஹூத் மஷ்வி, அதாவது நெருப்பில் சுடப்பட்ட ஒரு மீன் எடுத்து போனாங்க, அல்லது உப்புல போடப்பட்ட மீன், எப்படியோ கொஞ்ச நாளைக்கு வச்சு பாதுகாக்க முடியுமான ஒரு மீன் எடுத்துட்டு போறாங்க. அந்த கூடையில மீன் எடுத்துன்னு போறாங்க. அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இந்த மீனை நீங்க எங்க மிஸ் பண்றீங்களோ அங்கத்தான் அவர் இருப்பார். அப்ப யூஷா இப்னு நூன் அவங்களோட ஒரு மாணவர் மாதிரி இருந்தவர், அவங்களோட பணிவிடையாளராக இருந்தவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் வஃபாத்தானது பின்னால அவர் ரசூலாக அனுப்பப்பட்டார், நபியா அனுப்பப்பட்டார்னு அரசால சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப ரெண்டு பேருமாக போறாங்க. பைத்து இப்ப அந்த போன செய்தியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். வஇது கால மூசா லிஃபதாஹு லா அப்ரஹு ஹத்தா அப்லுக மஜ்மல் பஹரைன். அந்த மஜ்மால் பஹரைன் சொல்லக்கூடிய இடத்தாளுக்கு அடையாளப்படுத்தப்பட்டது. அந்த இடத்துல கட்பாறை ஒன்று இருக்குது. அவற்றில் நீங்க அந்த ஏரியால மீனை தவற விட்டுட்டீங்கன்னா நீங்க அங்க அவரை சந்திப்பீங்க, அதுதான் அவரை சந்திக்கிற இடம். அதனால இப்ப அவங்க தன்னை வாலிபரை பார்த்து யூசுப் சொல்ற, நான் தொடர்ந்து பைத்து கொண்டே இருப்போனும், மஜ்மால் பஹ்ரைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை நாங்கள் அடையணும், அந்த இடம் வரக்காட்டி நாங்க போகணும். அந்த இடம் இன்றைக்கு அங்க இருக்கின்றது என்றதை பத்தி துல்லியமாக எங்களுக்கு சொல்லப்பட்டில்லை. குர்ஆன் அந்த இடத்தை எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டவும் இல்லை. ஹதீஸ்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லவும் இல்லை. ஆனா பலர் பல இடங்களை தப்சீர் உலமாக்கள் பல இடங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதுல மிக சரியான ஒரு கிட்டமான ஒரு கருத்தாக தற்காலத்து தப்சீர் உலமாக்கள் சிலர் சொல்லி காட்டுறாங்க. துர்சீனா அந்த பகுதி இருக்கின்றது, அந்த துர்சீனா மலைப்பகுதி கிட்ட தான் அந்த இடம் இருக்கின்றது என்ற ஒரு செய்தி அவர் பதிவு செஞ்சிருக்கின்றார்கள். ஆனா ஹதீஸ்கள் எங்கேயும் துல்லியமாக இந்த மஜ்மால் பஹ்ரைன், ரெண்டு கடல்கள் சங்கமிக்கிற இடம் தான் மஜ்மால் பஹ்ரைன், அந்த இடம் எங்க இருக்கின்றது துல்லியமாக எங்கேயும் சொல்லப்பட்டில்லை. ஆனா இப்படி தப்சீர்ல உலமாக்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு கொஞ்சம் வாய்ப்பு கூடின ஒரு கருத்தாக இந்த துர்சினா மலைக்கு கிட்டவான ஒரு பகுதியில தான் அந்த இடம் இருக்கின்றது. அப்ப அங்க போன சந்தர்ப்பத்துல அவங்க அப்படி தொடர்ந்து பேய்த்து கொண்டு போனாங்க. பேய்த்து வைத்து அவங்க சொன்னாங்க, நான் எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்லை, நான் பல நாட்கள் பயணம் செய்ய வேண்டிய தேவைப்பட்டாலும் சரி, பேய்த்து எப்படியாவது அவர் அடைஞ்சாட்ட படிக்கணும். அது மூசா அலைஹிஸ்ஸலாமோட பணிவோம். என்னை விட அறிவு கூடினத்தரையும் தான் நம்மகிட்ட படிக்க ஆசைப்படுவோம். அது இல்மா தேடக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அதுல முக்கியமாக கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எங்களை விட படிச்ச நல்ல தெரிய உலமாக்கள் படிச்சவங்க இருக்கிறாங்கன்னா நாங்க அவங்கள்ட்ட படிக்கவும் ஆசைப்படுறது, அதுக்காக நாங்க முயற்சியில மேற்கொள்றோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தாலும் கூட, அல்லாஹ் வேதம் கொடுக்கப்பட்ட ரசூலா இருந்தாலும் பெருமத்தனம் எல்லாம் கொள்ளல, அவங்க படிக்க ஆசைப்பட்டாங்க, போனாங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியாகி பயணம் போறாங்க. இல்முக்கு படிக்கிறதுக்காண்டி வெளியாகி பயணம் போறதே ஒரு பெரிய ஒரு இபாதத். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இல்முக்காக வேண்டி வெளியாகி பயணம் போற என்ற தலைப்புல தான் இந்த ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப வேற சில ஹதீஸ்கள் அவர் ஃபீ சபீலில்லாஹ் அந்தால பாதையில் இருக்கிறான்னு கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப இல்ம படிக்கிறது போறாங்க. இப்ப பைத்துன்னு போற சந்தர்ப்பத்துல இப்படி பைத்து ஒரு கடல் அருவுல
மாதிரி உள்ள இடத்துல ஒரு கட்பாறை வந்து அவங்க கண்டு கொண்டாங்க. இப்ப பயண கலைப்பின் காரணமாக அந்த கட்பாறையில அவங்க 2 பேருமே தூங்குறாங்க. கட்பாறையில 2 பேரும் அந்த கூடை சைட்ல வச்சு போட்டு தூங்குறாங்க. அப்படி தூங்கி கொண்டிருக்கிற நேரத்துல வந்து அந்த அந்த கட்பாறைக்கு பண்ணி இருந்தது வந்து புகால் அறிவிப்புல வந்திருக்கின்றது ஐனுல் ஹயா. ஐனுல் ஹயா, ஹயாத்ன்னு சொல்ற வந்து உயிர் ஆடுறது. அந்த உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு ஊற்றுக்கண்ணு செல்லக்கூடிய ஒரு ஊற்றுக்கண் ஒன்று இருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வந்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் மீன்ல பட்டு அப்படி இறந்த மிருகங்கள் அல்ல பூச்சிகள் அது போன்றவற்றுக்கு அந்த தண்ணி பட்டோம்னா அது உயிர் பட்டுருமா. அந்த அப்படியே ஒரு சக்தி அதில் கொடுக்குறோன்னு அந்த நாட்டத்தை மட்டும் உயிர் போயிடும். அப்ப அந்த மீன்ல வந்து கூடையில அந்த தண்ணி பட்டத்தோட அந்த மீன் வந்து அப்படியே உயிர் பட்டுடுவான். பட்டதோட அப்படியே அந்த கடல் அப்படியே பாஞ்சிட்டான். இந்த நேரத்துல அவங்ககிட்ட கூட போன அந்த யூசுப் இன்னும் முடிக்கிறாரோ அவர் காண்டான் இந்த காட்சியை அந்த மீன்ல இருந்தா இன்னொரு விஷயத்த அந்த ஏற்படுத்தி செய்யறான்டா அப்படியே அந்த 2 பேரும் அப்படியே மீன் தூங்கச்சல் அப்படி மீன் பாஞ்சு போட்டு அந்த ஆசைதான் பத்தக சபீலகும் அந்த மீன் அப்படியே கடல்ல போக தொடங்கியவன். கடல்ல போன ஃபில்பஹரி சரபா, சரபான்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை விளக்கம் சொல்றாங்க. பொதுவாக தண்ணியை ஊடுறதுக்குன்னு தான் இந்த பொருள் போறவங்க போச்சல்ல அந்த தண்ணி போன அந்த பொருள் சென்றதுக்கு பின்னால தண்ணி மீனை சேர்ந்து கொள்ளும். இப்போ நாங்கள் உள்ள மீன்கள்லாம் கடல்ல உள்ள பயணிச்சு வேற உள்ள போட்கள் அதெல்லாம் போகும். போச்சல தண்ணி 2 பக்கமா பிரிஞ்சு அதை உள்ள போகும். அது முன்னுக்கு போனது பின்னால தண்ணி சேர்ந்து கொள்ளும் பழையபடி. ஆனா இந்த மீன் போனது பின்னால அந்த தண்ணியை ஊடுறதுக்கு போனது வந்து தண்ணி பிரிஞ்ச தண்ணி மறுபடியும் சேரல்ல. அப்படியும் ஒரு சுரங்க பாதை போற மாதிரி அடையாளம் பண்ணி இருந்தவன் தண்ணி சேராம அந்த அப்படி வச்சுட்டான். சரபா சரபான்னு சொல்ல சுரங்க பாதுவான் அப்படி சுரங்கம் கொண்டு போற மாதிரி அப்படி அடையாளம் விளங்குதுவான். தண்ணி மீன் போன பிறம் மர சேரல்லவன். இந்த காட்சியெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு இந்த வாலிபர் யூஷா பின் நூன். அதுக்கு படையில அவரு அதுக்கப்புறம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மரம் முழிச்சுட்டாங்க. முழிச்சு போட்டு இப்ப அவங்க சரி நாங்க இப்ப அடுத்த முறை கொஞ்சம் தூரம் போவோம் சரி கேட்க சொல்றாங்க. இந்த நேரத்துல அந்த ஷைத்தான் வந்து அவங்களுக்கு மறக்க வச்சுட்டாங்க. மீன் பாஞ்சத்தை அதெல்லாம் சொல்றது மறக்க வச்சுட்டாங்க. அவங்களும் யோசனை இல்லாம அப்படி சொன்னதோட கூட தூக்கி அப்படி போயிட்டாங்க. அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு போனாங்க. அப்ப போச்சல்ல இப்ப கொஞ்சம் தூரம் போனது பின்னாலும் அந்த சொல்றான் ஃபலம்மா ஜாவஸா அவங்க மிச்சம் அந்த கல்லெல்லாம் தாண்டி கொஞ்சம் தூரம் போனது பின்னால இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் கடுமையான பசி வருது. பசி வரைச்சு சொல்றாங்க ஆச்சினா வத ஆனா எங்கட சாப்பாடை பண்ணுவாங்க பாவம் தின்னும் பகல் உணவு எடுத்துக்கிட்டுவாங்கன்னா மீனை தான் கேட்குறாங்க. மீன் சாப்பாடை சேர்த்து எடுத்துட்டு போனாங்க. அப்ப நாங்க இந்த பயணத்தை சரியான களைப்படைஞ்சிட்டோம் இப்ப சாப்பிடுவோம். அப்பத்தான் அவங்க சொல்றாங்க மீன் நடந்துச்சு இப்ப ஞாபகம் வர யோசிச்சுக்கணும்னுக்குவாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க கால அராய்த்த இது அவைனா இல்ல சஹரதி நாங்க அந்த கட்பாறையில ஒதுங்கின நேரத்துல வந்து மீன் இப்படி நழுவி பெய்த்துட்டு வாங்க. ஏன்னா மீன் பாஞ்சிட்டு வந்து எனக்கு வந்து ஃபைனி நசீதுல் ஹூத் அந்த மீனை பத்தி சொல்றதையும் நான் அவங்கள்ட்ட மறந்துட்டேன். மீனை பத்தி எனக்கு சொல்ல கிடைக்கல சொல்ல மறந்துட்டேன். ஒமா அன்சானியும் இல்லை ஷைத்தான் அன்னது கூட அதை பத்தி சொல்றதுக்கு ஷைத்தான் தான் தடையப்படுத்தினான். ஏன்னா ஷைத்தான் அவங்கள எனக்கு மறக்க வச்சுட்டாங்க. எனவே அப்பா உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க கால சொல்லி போய் சொன்னாங்க ஒத்தகா சபீரம் ஃபில் பஹ்ரி அதுபா கடல்ல அது ஆச்சரியமான முறைக்கு பெய்த்து என்ன நான் முந்தி சொன்ன மாதிரி கடலை பீச்சு போனது. ஆனால் தண்ணி சேரல்லவன் ஒரு ஆச்சரியமான அமைப்புல கடலை பாதை அமைத்து போனது என்ற செய்தியை அப்படியே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அந்த யூஷப்னு சொல்லுதாரு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க அப்ப சொன்னாங்க தாலிக்க மாக்குன்னா நம்பகை நாங்க தேடி வந்த இடம் அந்த இடம் தான். நாங்க திருப்பி அந்த இடத்துல ரிட்டர்ன் போகணும். நாங்க திரும்பி அதே ரோட்ல திரும்பி போவோம். ஏன்னா மீனை மிஸ் ஆகிற இடத்துல தான் நாங்க வரிப்பான்னு சொல்லப்பட்டியவாங்க. சரி எனவே அப்ப ஆசாரிமா கசசா இப்ப அவங்க 2 பேரும் அவங்க வந்து அடிச்சுவட்ட அடையாளப்படுத்திக்கிட்டு வந்த ரோட்ல திரும்பி போனான். திரும்பி போயிட்டு அங்க போயிட்டு பார்த்தா அந்த கல்பாறைகிட்ட இப்ப அவத்தால இருக்கிறாரோ ஹதீஸ்ல வந்திருக்கின்றது. அவங்க போனா அங்க போர்வையால போத்தி கொண்டு ஒத்தடிக்கிறத கண்டாங்க. போர்வையால போத்தி கொண்டு ஒத்தடிக்கிறாரு. அவரு தலையில ஏதாவது போர்வையை போத்தி ஒத்தடிக்கிறார். கிட்ட போயிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சலான் சொன்னாங்க. அப்ப சலான் சொன்னதோட ஹதீஸ்ல வருது. அவங்க கேட்டாங்க வான்னா வியாரதிக்க சலாம் உங்களோட இந்த இடத்துல யார் சலான் சொல்றது ஆக்கடிக்கணும் சலாம் ஒன்று இல்லை அது ஒரு எழுதுவாங்க. சலான் சொல்லக்கூடிய அந்த ஈமான் கொண்ட மக்கள்லாம் இங்க இல்லை. எனவே வான்னா வியாரதிக்க சலாம் இங்க எப்படி சலாம் சொல்றது? அப்ப சொன்னாங்க நான் மூசா சொன்னாங்க.
அப்ப திருப்பி கேட்டார் மூசா பனி இஸ்ராயில். அப்ப இவரை பத்தி அறிஞ்சிக்கிறார். பனி இஸ்ராயில் சமூகத்தை சேர்ந்து மூசாவா கேட்டான். அப்ப சொன்னாங்க, ஓ நான் நபர் தான். சரி, அப்ப இப்படி அறிமுகங்கள் வந்தது பின்னால இப்ப அவங்கள பத்தி வந்து அஷல்லாம் ஃபவஜத அபுதன், அவங்க ரெண்டு பேரும் அங்க வைத்து பார்த்தா ஒரு அடியாரை கண்டு கொண்டாங்க. ஆத்தைனாகும் ரஹ்மத்தம் மின்னிந்தினா, நாங்க எங்கள்கிட்ட இருந்து அவருக்கு நாங்க ரஹ்மத்தை வழங்கி இருக்கிறோம். இந்த ரஹ்மத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்பதில் உலமாக்கள் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கின்றார்கள். சில அறிஞர் சொல்லுகின்றார்கள், இங்க ரஹ்மத் என்ற வார்த்தை வந்து நபித்துவத்தை குறிக்கின்றது. நாங்க நபித்துவத்தை வழங்கிய ஒருவர். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத் என்ற வார்த்தையை நபித்துவத்தையும் பயன்படுத்தி இருக்கிறான். யஹூதிகள் பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகை அவங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. அவங்க எதிர்பார்த்தாங்க பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒருவர் தான் கடைசி நபியா வரும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனா குறைஷலுக்கு மத்தியில் அந்த நபி வந்ததோட அந்த பொறாமை காரணமா எங்கட கபீலாவுக்கு எங்கட கோத்திரத்துக்கு இருந்து வந்து சிறப்பு இல்லாமலாகி இந்த நபிப்பட்டம் குறைஷலுக்கு பெய்து விட்டதே என்று சொல்லக்கூடிய அந்த பொறாமைத்தனத்தின் காரணமாக அவங்க மறுத்தாங்க ரசூல்லா. அப்ப அவங்க அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நபிப்பட்டம் கொடுத்ததை அவங்க பொருந்திக் கொள்ளலாம். அப்ப அதை மறுத்து அந்த கேட்கிறான், அஹும் யக்ஸிமூன ரஹ்மத் ரப்பிக, அந்தாட ரஹ்மத்தை அவங்களா பங்கு பிரிக்கிறாங்க. அவங்க நினைச்சாங்களுக்கு அது கிடைக்கும், நினைச்சாங்க கிடைக்க கூட அவங்க நினைக்கிறாங்களா? அந்த ரஹ்மத் அந்த வார்த்தைக்கு நுபுவத், அந்த நபிப்பட்டம் அது அவங்க விரும்பினாக்களுக்கு தான் கிடைக்கணும், அவங்க விரும்பாதவர்களை கிடைக்கக்கூட நினைக்கிறாங்களா என்ன? அந்த ரஹ்மத் அந்த வார்த்தையை அந்த அவங்க நுபுவத்தின கருத்தை பயன்படுத்திக்கிறாங்க. அதே கருத்து தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பல அறிஞர்கள் சொல்றாங்க. இதை வச்சு சொல்லுவாங்க ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி என்று சொல்லக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. அப்ப அது வாய்ப்புள்ள ஒரு கருத்து தான். ஆனால் வேற கருத்து சொல்லக்கூடிய ஆக்களும் இருக்கிறாங்க. அல்லது பொதுவாக அந்தாட அருளுக்கு நாங்கள் ரஹ்மத்தின் வார்த்தையை பயன்படுத்துவோம். அந்தாட அருள் நாங்கள் வழங்கினா ஒருவருக்கு அவங்க சந்திச்சாங்க. வஅல்லம்னாஹு மின் லதுன்னா இல்மா, நாங்க அல்லாஹ் மேல்மாற பத்தி சொல்றோம், அந்த அடியாருக்கு நாங்க எங்கள்கிட்ட இருந்து பல அறிவுகளையும் படிச்சு கொடுத்துக்கிறோம். நாங்க பல அறிவுகளையும் மாதிரி படிச்சு கொடுத்துக்கிறோம். அப்படி ஒரு அடியாரை அவங்க ரெண்டு பேரும் கண்டு கொண்டாங்க. சரி, இப்ப அறிமுகமான மானத்தை பின்னால இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்த நோக்கத்தை சொல்றாங்க. அவங்க கேட்கிறாங்க, ஹல் அத்தபியுக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, நான் உங்களோட கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு பின்னால நான் வரட்டுமா? ஏன்னு சொன்னா அந்த அவங்களுக்கு நேர் வழியில பல செய்தியை படிச்சு தந்திருக்கிறான். அதுல சில நீங்க எனக்கு படிச்சு தரும், நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் படிக்கணும். உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் படிக்கிறதுக்காக நான் அவங்களுக்கு கொஞ்சம் பின்னால அவங்கள திறந்து வரட்டுமா? அவங்களோட சேர்ந்து நான் இருக்கணும். நீங்க போற இடங்கள் நானும் வரணும். அப்ப உங்களுக்கு அந்த நேர் வழிகளை சிலதை நானும் படிச்சு கொள்றதுக்காக, நீங்க எனக்கு படிச்சு தாரத்துக்காக நான் உங்களை தேர்ந்து வரட்டுமான்னு கேட்கிறாங்க. அப்ப ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னகலன் தஸ்தபிஅ மய்ய ஸபரா, உங்களுக்கு என்னோட பொறுமை சேர்த்துள்ள சக்தி அவங்கள்ட்ட இல்லை. என்னோட வாராய்ந்தா கொஞ்சம் பொறுமை தேவை. அந்த பொறுமை அவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா பொறுமையாக நடக்கிறதுக்கு இயலாது. அதனால அவங்களுக்கு கஷ்டம் இது. ஏன்னா நீங்க பொறுக்க மாட்டீங்க. என்னோட வாராய்ந்தா நீங்க பொறுமை செய்யணும். அந்த பொறுமை அவங்கள்ட்ட இல்லைன்னு மாதிரி சொல்றாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அவங்க கேட்டாங்க, வகைப தஸ்பிரும் அலா மா துஹித் பிஹி குபுரா, சில செய்திகள் அந்த தகவலுக்கான வழக்கத்தை நீங்க சரியாக அறிஞ்சிக்க மாட்டீங்க, அது உங்களுக்கு தெரியாமைக்கும். அப்ப நீங்க அந்த தெரியாமைக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க ஏதாவது ஆட்சேபனை தெரிவித்து ஏதாவது கேள்வி கேட்பீங்க. அது உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாது உங்களுக்கு. அப்போ உங்களுக்கு அதை பத்தி அறிவெல்லாம் உங்களுக்கு தந்தில்லை. அது மாதிரி உள்ள சில செய்திகளை பத்தி நீங்க கேள்வி கேட்டா, அது நீங்க நடந்தா நீங்க கேள்வி கேட்பீங்க, நீங்க பொறுக்க மாட்டீங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வாக்களிக்கிறாங்க, சதஜித்னி இன்ஷா அல்லாஹ் சாபிரா, நீங்க என்ன பொறுமையாளராக கண்டுகொள்வீங்கன்னா பொறுப்பேன், உங்களோட நிபந்தனை உடன்பட்டு நான் வருவேன். பல ஆசிலக அம்ரா, நான் அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மாறி செய்ய மாட்டேன். உங்களோட கட்டளைகளுக்கு உங்களோட விஷயத்தை நான் மாறி செய்ய மாட்டேன். உங்களை முழுமையாக நான் பின்பற்றி வருவேன், பொறுமையாக இருப்பேன் என்று சொல்லி வாக்கெல்லாம் கொடுத்து எப்படியாவது அவங்கள்ட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டுறாங்க. எல்லா நிபந்தனையும் ஏற்றுக்கொண்டு இப்ப படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இப்ப அவங்க ரெண்டு பேரும் பயணம் ஆரம்பிக்கிறோம். இப்ப அந்த சொல்றான் ஃபன் தலப்பா, இப்ப ரெண்டு பேரும் அப்படியே கடல் அருள் அப்படி நடந்து போறான். நடந்து போகக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்க ஒரு கப்பல், சின்ன கப்பல்ல கண்டாங்க, கடல்ல வருது, ஹதீஸ்ல வருது. அந்த கப்பல் இயக்கக்கூடிய கப்பலோட உரிமையாளர் ஹதீர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிமுகமான ஆக்கலாம். இப்ப நாங்க இன்றைக்கும் ரோட்ல வாகனங்கள் போச்சால் அறிமுகமான ஆக்கள் கண்டா இப்படி ஏற்றிட்டு போவோம். அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நடந்து போறத கண்டத்தோட அந்த கப்பல் உரிமையாளர்கள் அவங்களுக்கு தெரியும் இவங்க ஹதீர் அலைஹிஸ்ஸலாத்தை
கண்டத்தோட அவங்க நிப்பாட்டி ஷேகாட்டி கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் கப்பல் அப்படியே ஏற்றிக்கொண்டு போனாங்க. ஏற்றி போன சந்தர்ப்பத்தில் அவங்க அந்த சல்லி எடுத்துக்க அந்த கூலிக்கு அவங்க ஆக்களை அந்த டிரான்ஸ்போர்ட் செய்கிறவங்களோட கப்பல் அது. ஆனால் இவங்க 2 பேரும் ஹதிர் அலிஸ்லாம் அறிமுகமான 2 வகையில் அவங்ககிட்ட எந்த ரசூலா சொன்னாங்க ஹெமல் ஊஹுமா பிகைரி நோடி, அவங்ககிட்ட எந்த சல்லியும் எடுக்காம சார்ஜனும் எடுக்காம அவங்கள சும்மா அப்படியே கூட்டி போனாங்க. அது கொஞ்சம் நேரம் போகிற நேரத்தில் ஹதிர் அலிஸ்லாம் அவங்ககிட்ட கோடாரி மாதிரி ஒரு ஆயுதம் ஒன்று இருந்து அந்த ஆயுதத்தால் அடுத்து என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஒரு செஞ்சாங்க, அதில் துவாரத்தை ஏற்படுத்த ஒரு பழையனை கலட்டி போட்டாங்க. அப்போ இவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான செய்தியாப்பாடு, எங்களை சும்மா ஏற்றிட்டு போகிறாங்க. அவங்க சொன்னாங்க கௌமுன் ஹமலூனா பிகைரி நௌலின், எங்களை சும்மா ஏற்றிட்டு போகிறாங்க இந்த சமூகம் இந்த கூட்டத்தாரல், ஆனால் நீங்கள் அவங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய இடத்துல உபத்திரவம் செய்கிறீங்களே, கெடிதை செய்கிறீங்க. அப்போ அவங்க கேட்டாங்க அஹரப்பத்தக, என்ன சரி துவாரத்தை ஏற்படுத்திட்டீங்களே, இப்போ கப்பலுக்கு தண்ணி எல்லாம் தாண்டு போவாங்களே, லித்துகோய்க்காகலக, நீங்கள் இருக்கிறார்கள் மோசம் போகிறதுக்கு எல்லாம் தாண்டு போகிறதுக்காக இந்த வேலை செய்கிறீங்க என்று சொல்லி அவங்க திருப்பி கேட்டுட்டாங்க. அவனை மீறி கேட்டு பட்டுட்டு எனவே நிபந்தனை மீறிட்டாங்க, அவங்களுக்கு சொல்லப்பட்டவனு கேட்கப்படாது. அப்போ இவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை, ஏதோ ஒரு அநியாயம் நடக்கிற மாதிரி விளங்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டுப்பாட்டை மீறி கேட்டுட்டாங்க, என்ன இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டீங்க, லக்கத் ஜீது ஷைஅ நிம்ரா, ஒரு பாவமான கண்டிக்கப்படக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்டீங்களே, நம்ம இப்படி ஒரு வேலை செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ உடனே கேட்டாங்க கால அலம் அப்புல் இன்னகலன் தஸ்தத்திய மைய சபுரா, நான் சொன்னேன் தானே அவங்கள்ட்ட உங்களுக்கு என்னோட பொறுப்புக்கு சக்தி இல்லை, நான் ஆரம்பத்தில் தான் உங்களுக்கு சொன்னேன், ஏன்னா நீங்கள் என்னோட பொறுமை செய்ய மாட்டீங்க கண்டு நான் உங்களுக்கு சொன்னேன், சொல்லலையான்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க ஆலலாத்துனி விமான சீத், மறதியாக ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா குத்தம் பிடிக்காதுங்க, மன்னிச்சு தொடர்ந்து கூட்டின்னு போங்க தான் கேட்குறாங்க. ஏன்னா இதுக்காக வேற கேட்க மாட்டேன், நீங்கள் மன்னிச்சுட்டு கூட்டி போங்க. ஒரு துருகப்பனி நம்பி யோசிக்கிறா. எனவே இயல்பா மனுஷனுக்கு மறதி வரும், மறந்தாலும் மன்னிக்கிற மாதிரி கஷ்டங்கள் எனக்கு தந்துடாதீங்க. எனவே அந்த மறந்து கேட்டதை நீங்கள் குத்தம் பிடிக்காம என்னை கூட்டிட்டு போவாங்கன்னு மறை சொன்னாங்க. அப்படியே ஃபன் தலக்கா இன்னும் கொஞ்சம் தூரத்து போகிறான். போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹத்தாயுதா நப்தியா குலாமன் அப்படியே வச்சு இடையில ஒரு சின்ன சிறுவரை காண்றாங்க. சின்ன இஸ்லாம் கூட்டாளி மாடு விளையாடி கொண்டிருக்கிற சிறுவரை காண்றாங்க. போன சந்தர்ப்பத்தில் ஃபகத்தலகு, அந்த பொடியனை கொம்பித்து அப்படியே தலக்கத்தில் முடிச்சு அதெல்லாம் கொண்டு போட்டான். அப்போ இது முந்தினதுக்கே கொஞ்சம் பொறுத்த கஷ்டமான செய்தி, அதை விட கொஞ்சம் பாரமான செய்தி இது அது கப்பலிகளை பழைய மட்டும் கலட்டி போட்டோம். இது ஒரு உயிராக கொண்டு போட்டான், சின்ன ஒரு குத்தம் ஒன்றுமே செய்யாத சின்ன பொடியனை கொண்டு போட்டா விலை பெரிய அநியாயமாக விளங்குதுவான். இப்போ மொத்தமாகவே கட்டுப்பாட்டை இழந்துட்டான். சொன்னால் லக்கத் ஜீது ஷைஅ நுக்ரா, பெரிய ஒரு பாத்தொண்டை செஞ்சிட்டீங்க, ஒரு அநியாயத்தொண்டை செஞ்சிட்டீங்களே, கண்டிக்கப்படக்கூடிய ஒரு மோசமான வேலை செஞ்சிட்டீங்களேன்னு சொன்னான். இப்போ கொஞ்சம் கேள்வி கொஞ்சம் கடுமையாக கேட்குறாங்க. அதை காலம் மக்கள் இல்லைக்க, உங்களுக்கு நான் சொன்னேன் தானேன்னு மறு கொஞ்சம் கேள்வி அவனும் கடுமையாக கேட்குறான். மொதல் கேட்கச்சல சொன்னாங்க காலாலம் அக்குள், நான் சொல்லலையா, இதுல அந்த லக்கான வார்த்தையை கூட்டி கேட்கிறேன், காலாலம் அக்குள் லக்க, உங்களுக்கு நான் சொன்னேன் தானே பர்மிஷனுக்கு ஏதா உங்களுக்கு. அப்ப மர்ற இப்ப நிபந்தனை ஞாபகம் இப்ப கொஞ்சம் சொன்னாங்க, ஒரு வாக்கு கொடுக்குறாங்க, கால இன்சால்ட்டு காயின்ஷாயின் பாதுகா பலாத்து சாஹிபினி, இது பிறகு மர்றம் ஏதாவது கேள்வி கேட்டால் அதோட பயணத்தை நிப்பாட்டுவோம், நீங்க என்ன கூட்டி போவாங்க. இது பிறகு கேட்கறல்ல, மருக கேட்டா இப்போ ஒரு முறை மன்னிப்பு தந்தாச்சு, 2ஆம் முறை மன்னிப்பு தந்தாச்சு, 3ஆம் முறை நீங்க என்ன மன்னிக்க தேவையில்லை, அதோட விட்டுவோம் என்று சொல்லி போனது. பின்னால் இப்போ ஃபன் தலக்கா, இப்போ 2 பேரும் இப்போ தொடர்ந்து நடந்து போறாங்க. ஹத்தா இது அத்தையா அகல் அகாரியத்தின், ஒரு கிராம வாசிட்டு வராங்க, கிராமத்தை அடையிறாங்க. நடந்து வந்து ஒரு கிராமத்தை சேர்றாங்க. இப்போ அவங்களுக்கு களைப்பு பசி எல்லாம் இருக்குது. அதனால இஸ்தகாம அகலா, அந்த கிராம வாசிட்ட உணவு கேட்டாங்க, ஏதாவது நாங்கள் சாப்பிடணும் பசியாகிறோம், ஏதாவது உணவு சாப்பிட்டாங்களேன்னு. ஆனால் ஃபாபோ வாங்கி தொய்யஃபோங்க, அவங்க 2 பேருக்கும் தேவையான விருந்துகளை வழங்குறதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க. அது ஒரு மோசமான சமூகம் இருந்தாங்க. அனாதரவாக இறங்குறாங்க 2 பேர். பசியில் சாப்பாடு கேட்குறாங்க, சாப்பாடு தரையெல்லாம் கேட்டாங்க. அந்த ஊரில் யாருமே சாப்பாடு கொடுக்கல, சாப்பாடு ஒட்டுமொத்தம் சாப்பாடு கொடுக்கவே இல்லை. சரியான அவங்க கொஞ்சம் முன்னு போச்சல்ல அந்த ஊரில் ஃபவஜதா ஃபிஹா ஜிதாரன், ஒரு ஷிவர் ஒன்று மதிலுக்கான தாப்பை ஷிவர் ஒன்றிக்குவாங்க. யுரீதான் ஜம்கல்ல, அந்த தாப்பை கொஞ்சம் வளைஞ்சு கொஞ்சம் புல போகிற மாதிரி இருக்குவாங்க. அது சில நேரம் நான் சில ஷோரை தாப்பை கட்ட ஷோவில் இந்த நாள் விழுந்துருமான்.
அது மாதிரி ஒரு ஷோரண்ட கண்டான். கண்ட நேரத்துல வந்து இப்ப ஃபாகாம அந்த ஷவரை இவங்க நிமிர்த்தி நேரமாக்கி மண்ணெல்லாம் போட்டு அது சரியா செஞ்சுட்டு போறான். அது கொஞ்சம் ஆச்சரியமா இருந்தவன். அது நலவு செஞ்சாக்களுக்கு உபத்திரவம் செய்யறாங்க. இது நலவே செய்ய மறுத்தாக்கள் சாப்பாடு கூட தண்ணி குடிச்சட்டு கூட தராத ஆக்களுக்கு நலவு செய்யறாங்க. அப்ப அதுல அவங்க சொன்னாங்க, இவங்கள்ட்ட சும்மா செஞ்சுக்கப்படாது, லோ விஷயத்துல அத்தகத்தால செஞ்சிடா, இவங்கள்ட்ட ஏதாவது சல்லி எடுத்துக்கேமே, அப்ப ஏதாவது நான் சாப்பாடை வாங்கி தின்னலாம். இவங்ககிட்ட நீங்க சும்மா சாப்பாடே தர மறுத்தாலும் சும்மா வேலை செஞ்சு கொடுக்குறீங்க. அப்ப ஹதிர் அலிஸ்லாம் சொன்னாங்க, பாலஹாதா ஃபிராக்கு பைனி ஓ பைனி, இதோடு நாங்கள் நீங்கள் வாக்களிச்ச மாதிரி பிரியோம், இதுக்கு மேலே கேட்குது இல்லை. ரசூசலாசம் சொன்னாங்க, இந்த சந்தர்ப்பத்தில் லோ சபர மூசா, மூசா அலிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்தாருண்டா இன்னும் கொஞ்சம் செய்து நாங்கள் அந்தாட்டிந்து அறிஞ்சு கொண்டிருக்கலாமே, அந்த இன்னும் கொஞ்சம் சொல்லிப்பான். இங்கே 3 சம்பவம் தான் நடக்குது. அப்போ ரசூலா சொன்னாங்க, நான் ஆசைப்பட்டு மூசா அலிஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்தாண்டா இன்னும் கொஞ்சம் செய்தி வந்திருக்குமே. இப்போ பொறுமோசையை மறுத்ததுனால அதை பின்வாங்கினதுனால இப்போ அவங்க 3 நாள் முடிக்க சொல்லுவார். சொல்லிவிட்டு சொன்னாங்க, சானப்பி கவிதா வீர் மாலம் கஸ்தத்தையும் அழகி சொல்கிறார், உங்களுக்கு பொறுமை செய்யறதுக்கு ஏழாம நீங்கள் 3 கேள்வி கேட்டீங்களே வந்து அதுக்குள்ள விளக்கம் என்னாது, அதை நான் சொல்றேன் என்று சொல்லிவிட்டு அவங்க சொன்னாங்க 3க்கும் விளக்கம். மோலா சொன்னாங்க, அம்மா சஃபீனா, கப்பலில் நான் பழைய கலட்டினேன், அதுக்கு என்ன விளக்கம் என்று சொல்ற நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அது ஃபகான் மசாக்கின யாமலோன்னு ஃபில்பஹர், இது சில மிஸ்கிங்கள கப்பல், அவங்க கடல்ல தான் தொழில் செய்யற ஆக்கல்வாங்க. அவங்க கடல்ல ஆக்கலை சாமங்களை சுமந்து கொண்டு போயிட்டு அவங்க அதெல்லாம் வச்சுதான் சம்பாதிக்கிற ஆக்கல்வாங்க. நல்ல ஆக்கல் அவங்க. அவங்களோட கப்பலன்னு குறை ஏற்படுத்த பார்த்தேன். ஃபாரத்தன் ஐபா, அந்த கப்பலை பார்த்தா நல்ல கப்பல், ஒரு குறையும் இல்லை. அதுல நான் ஒரு பழையனை கலட்டி உடைச்சு போட்டால் அதில் குறை வந்துடும். அதுல நான் குறையினை ஏற்படுத்த நான் முயற்சித்தேன். ஏன் காரம் உண்டா, அதுக்கு முன்னால் ஒரு அரசன் நிற்கிறான், வராகும் மடிக்கும், அவனுக்கு முன்னால் ஒரு அரசன் நிற்கிறான், அவன் ஒரு அநியாயக்காரன், அவன் கடல்ல போகக்கூடிய நல்ல கப்பல்களை பார்த்து அவன் பாய்ச்சி எடுத்துக்கொள்வான். அப்ப யாஹுதுக்குள்ள சபீனத்தின் வாசுபா, எல்லா நல்ல கப்பல்களை அந்த தப்சீல சொல்லுவாங்க, குள்ள சபீனத்தின் சாலிஹத்தின், நல்லா இருக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் அவன் பலாத்காரமா பறிச்செடுப்பான். அப்ப இவங்க எங்களை சும்மா ஏற்றி போறாக்கள் இந்த நேரத்துல வந்து நான் பழைய கலட்டாம வச்சு போட்டா இந்த கப்பலை நான் பறிச்செடுப்பேன். ஏன்னா நான் பழைய கலட்டினது அவங்களுக்கு உதவிக்காக வேண்டித்தான். ஏன்னா இப்ப அந்த கப்பலை பார்ப்பாங்க, இந்த உடைஞ்ச ஒரு கப்பல், இதுல பழைய எல்லாம் ஒழுங்கா இல்லை என்று சொல்லி இப்ப அவங்க என்ன செய்வாங்க, கப்பலை போட்டுருவாங்க. அப்ப இந்த கப்பல் தப்பி வைத்துருவோம். அப்ப நான் இது பழைய கலட்டினா சும்மா இல்லை, எனவே நான் கலட்டினேன், இதில் அவங்களுக்கு ஒரு உதவிக்கு தாங்க செஞ்சேன் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொன்னாங்க, 2வது செய்தி அம்மல் குலாம், அந்த சிறுவரை கொலை செஞ்சவாங்க. அது ஃபகான் அபுபாஹ் முக்மினை, அவங்க அந்த படியம் அந்த சின்ன சிறுவனுடைய உம்மா அப்பா நல்ல முக்மின்கள், அந்த இவங்களுக்கு அறிவித்து கொடுத்திருந்தால் இவன் வந்து ஒரு மோசமானான். சில நேரங்கள்ல நல்ல பெற்றோர்களுக்கும் மோசமான ஆக்கள் வருவாங்க பிள்ளைகளா, சில மோசமான ஆக்களுக்கும் நல்ல பிள்ளைகள் வருவாங்க. அது மாதிரி இவங்களோட அப்பா அந்த அவங்களுக்கு அறிவித்து கொடுத்திருந்தான், இவன் வாழ்ந்தால் பெரிய அநியாகாரம் வருவான். ஆனால் அந்த அனுமதிப்படி வந்து தான் அவங்க கொலை செஞ்சாங்க. ஏன்னா அந்த கொலை செஞ்ச வந்து நான் சும்மா இல்லை, ஃபஹசீனா அய்யுரஹகுமா துகுயான் வகுஃபுரா, ஏன்னா இவன் வளர்ந்தா அந்த உம்மா அப்பாக்கும் அவங்களுக்கு அநியாயம் செய்வான், அவங்களையும் குஃப்ருலாக பார்ப்பான். அதனால இவன் வளர்றதை விட இவன் கொலை பண்றதுதான் சரி என்று அந்த அனுமதியோடு அதை அவங்க செஞ்சாங்க. அடுத்தது 3வது சொன்னாங்க, ஃபாரதுனா அய்யுபுதுல்ஹுமா ரப்புஹுமா கைரம் மின்ஹு ஸகாதம் வ அக்ரபு ரஹ்மா, அந்த இந்த பிள்ளைக்கு பதிலாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த அவங்களுக்கு வேறொரு பிள்ளைய கொடுப்பாங்க. அந்த பிள்ளை வந்து நல்ல உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடிய நல்ல பண்பாடுல மட்டும் நல்ல பிள்ளைன்னா அதான் கொடுப்பாங்க, அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த அவங்க சொன்னாங்க. அடுத்த 3வது சொன்னாங்க, அந்த சிவரை நிமிர்த்தி வச்சு, புலப்பான சிவரை நிமிர்த்தி வச்சு, இதுல வந்து இது ஃபக்கான லெகுலாமை, இந்த சிவர் வந்து 2 சிறுவர்கள், அவங்க யத்தீமை அனாதைகளா உள்ள 2 சிறுவர்களுக்கு உரிமையான சிவர். இந்த அந்த நகரத்தில் உள்ள அனாதையான 2 சிறுவர்கள்ட்ட வக்கான தஹ்தஹு கன்சுல்லஹுமா வக்கான அபுஹுமா சாலிஹா, இவங்களோட வாப்பா வந்து இவங்க சிறுவராகத்துல மூத்தாகிறாரு, அவங்க அவட ஒரு புதையலை இவங்க வளர்ந்தது பின்னால அதை உரிமையாக்கி கொள்றதுக்காக அந்த தாம்பக்கு கீழால ஒரு புதையலை வச்சுக்கிறாரு. அவர் எதிர்பார்ப்போம் இவங்க வளர்ந்து பின்னால அதை ஒருத்தர் பொறுப்பு சாட்டி சாயி அதை கையில கொடுக்குறதுக்காக. சின்ன பிள்ளை பார்த்து இவங்களுக்கு அந்த சொத்துக்களை பராமரிக்கிறதுக்கு இயலாது, அவன் சிறுவர்.
அதனால வளர்ந்தது பிறகு அவங்க அதை பெற்றுக்கொள்றதுக்காக அந்த தாப்பை கீழால அப்படியே அந்த அவங்க அவர் புதைச்சி விட்டு மூத்தாயிட்டாரு. இப்போ இந்த தாப்பை விழுந்துட்டா அந்த புதையெல்லாம் வெளியே வந்துடும். இவங்க வளர்றதுக்கு முன்னாலே மக்கள் அதை யாரும் செஞ்சு ஊழல் செஞ்சு எடுத்துக்கொள்வாங்க. அந்த அநாத சொத்து அநாத பிள்ளைகளை சொத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் நான் இந்த தாப்பை நிமித்தி வச்சேன் என்று சொல்லிவிட்டு அவங்க இந்த 3க்கும் விளக்கம் சொன்னாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, பமா ஃபால்துஹு நம்பி, இதெல்லாம் நான் ஏன் இஷ்டப்படி செஞ்சதல்ல, அந்த எனக்கு தந்த அறியும்படி நான் செஞ்சேன் என்று சொல்லி இப்படி அந்த 3 சம்பவம் சொல்றாங்க. இந்த சம்பவத்தில் அவங்க கப்பலில் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த அந்தாட அறிவு எந்த அளவு விசாலமானது, எங்களோட அறிவு எந்த அளவு கொஞ்சமானதை காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதை அவங்க ஹதீஸும் ஆரம்பத்தில் கப்பல் ஏற நேரத்தில் இந்த பழைய கடினத்து பின்னால கப்பல் அந்த ஓரத்தில் ஒரு சின்ன சிட்டுக்குருவி அந்த கடலால கொஞ்சம் ஒரு சொண்டுக்கு தண்ணி எடுத்து தெரியும். இந்த ஓரத்தில் மாடியில் ஓரத்துல குருவிகள் குடிக்கிற மாதிரி அந்த கப்பல்ல ஓரத்தில் இருந்து அப்படியே ஒரு சொண்டுக்கு தண்ணி எடுத்த நேரத்தில் அதை பார்த்து போட்டு ஹதீஸ் சொன்னாங்க, இந்த விசாலமான கடல்ல இந்த சொண்டுக்கு எவ்வளவு தண்ணி வரும், அந்த சொண்டுக்கு வரக்கூடிய தண்ணி மாதிரி தான் என்னட்டையும் உங்கள்கிட்டையும் ஒன்று அறிவு. அந்த எனக்கும் உங்களுக்கும் நல்ல அறிவு தந்ததுனால அந்தாட அறிவு குறைஞ்சது இந்த பாதி மாதிரி தான். கடல் நீக்கக்கூடிய அறிவு தான் அந்தாட அறிவு. அப்ப அந்தாட அறிவு அந்த கடல் மாதிரி விசாலமானது. எனக்கும் அந்த அவங்களுக்கும் தந்த அறிவுக்கு அது இந்த குருவி கடல் தண்ணியிலிருந்து சொண்டு கிடக்கக்கூடிய நீர்ல பிரமாணமிக்கு அந்த பிரமாணம் தான் எங்களுக்கு தந்திக்கிற அறிவு. அப்ப அவங்களுக்கு தோராத்து கொடுக்கப்பட்டிருக்கலாம், எனக்கு வேற அந்த அறிவை தந்திக்கிறதுக்கு. எனவே அப்ப இதெல்லாம் சேர்த்து பார்த்தா இந்த சொண்டுக்கு எவ்வளவு தண்ணி வரும் அதுதான் எங்கட அறிவு, கடல் தான் அந்தாட அறிவு. இப்படி ஒரு பெரிய வித்தியாசம் சொல்லி அந்த சம்பவத்தை சொல்லி காட்டினாங்க. இதுல நாங்க இன்றைக்கு அடுத்த நாங்க பார்க்க வேண்டிய முக்கியமான செய்தியில் ஒன்று என்னன்னா, கதிர் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு செய்தி இன்றைக்கு அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஹயாத் நபி அப்பான்னு ஒரு பேரை சொல்லுவாங்க. அவங்களோட பேரில் இன்றைக்கி தக்கியாக்கள் பள்ளியெல்லாம் அதை வச்சு தான் மக்களை வச்சு நிற்கிறாங்க. சில செய்தியை சொல்லுவாங்க, சில நல்ல சாலிகளை சந்திச்சு அப்படிலாம் செய்தி சொல்லுவாங்க. உண்மையான ஹயாத்தோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு கேட்டாங்க, மிக சரியான கருத்து அவங்க மூத்தாயிட்டாங்க. ஏன்னா குர்ஆன் வசனங்களுக்கு அதை உறுதிப்படுத்துது, ஹதீஸ் அதை உறுதிப்படுத்துவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், வமா ஜஅல்னா லிபஷரின் மின் கப்லிக அல் குல்த. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், அவங்களுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர் யாருக்குமே நாம நிரந்தரமான வாழ்க்கையை கொடுத்தில்லை. எல்லாரும் மூத்தாய் தான் இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் மூத்தாவீங்க. உங்களுக்கு முன்னால யாருக்குமே ஹுல்து நிரந்தரமான வாழ்க்கைன்னு கொடுத்தில்லை. எனவே எல்லாரும் மூத்தா தான் போறாங்க. அப்போ மூத்தாய்க்கிறவங்களுக்கு முந்தைய எல்லாம் மூத்தாயிட்டாங்க, நீங்களும் மூத்தாவீங்க என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் சொல்றான், லிபஷரின், எந்த மனிதனுக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான் நாங்க கொடுத்தில்ல அல்ஹுல்த, நிரந்தர வாழ்க்கை யாருக்குமே கொடுத்தில்ல. அப்ப இன்றைக்கு நாம ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இருக்குன்னு சொல்றாங்கன்னா இந்த வருஷம் முரம்படுது. அப்ப எனவே ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் உயிரோடு இல்லைன்னு நான் காட்டுவேன். சரி, அப்படித்தான் உயிரோடு அதை வச்சு கொண்டாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸ் முரம்படுது. ரசூலுல்லாஹ் அந்த வாழ்க்கையில கடைசி போகுது, அவங்களோட கடைசி பாதையில் வருமுறை சொன்னாங்க, இன்றைக்கு உலகத்துல உயிர் வாழக்கூடியவங்க எல்லாரும் அது அந்த தினத்துல ரசூலுல்லாஹ் சொல்றதே, இந்திய தினத்துல இந்த பூமியில மேற்பரப்புல எந்த மூலை முடுக்குன்னு சரி உயிர் வாழக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கூடினா இதுக்கு 100 வருஷத்துக்கு போல அவங்க உயிர் வாழ மாட்டாங்க. இன்றைக்கு வாழக்கூடிய ஆக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றேன்னு சொல்றாங்க, இன்றைக்கு வாழக்கூடிய ஆக்கள் இன்றைக்கு பூமியில மேற்பரப்புல யார் உயிரோட இருந்தாலும் அவங்க கூடினா 100 வருஷம் தான் வாழ்வாங்க. 100 வருஷத்தை கூட யாருமே வாழ மாட்டாங்க. அப்ப நாங்க உதாரணத்துக்கு நாங்க சும்மா வச்சுக்கொண்டாங்க கூட, இப்ப ரசூலுல்லாஹ் காலத்தையும் ஹதீஸும் இருந்திருக்கிறாங்க என்று வச்சுக்கொண்டாலும் கூட ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் படி கூட 100 வருஷம் தான் இருந்திருக்கும். இப்ப இன்றைக்கு பூமியில மேற்பரப்புல யார் யார் உயிர் வாழ்றாங்களோ அவங்க யாரும் இன்னும் 100 வருஷத்துக்கு கொடுத்து அவங்க வாழ மாட்டாங்க. ஏன்னா அந்த ஹதீஸ் படிக்கும் ஹதீர் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாய் தான் இருக்கணும். அடுத்தது அவங்க உயிரோட இருக்கிறது என்று சொல்லக்கூடியதுக்கு எங்களுக்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லை. ஏன்னா சஹீஹான எந்த ஹதீஸும் இல்லை, குர்ஆன்ல தெளிவாக அப்படியான ஷரீம் இல்லை. எனவே இயல்பா எல்லாரும் குறிப்பிட்ட சில காலங்கள் வாழ்ந்துட்டு மௌத்தாகிற மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு மௌத்தாகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமோட காலத்தை அவங்க இருந்திருக்கிறாங்க, அது அவங்களுக்கு தெளிவாக வழங்கி இந்த சம்பவத்தின் மூலமாக அவங்க எப்போ பிறந்து எப்போ மௌத்தானாங்க அது எங்களுக்கு சொல்லப்படலாம். ஏன்னா எல்லோரையும் போது அவங்க மௌத்தாகிக்கிறாங்கன்னு பார்த்தா மிகச்சரியான கருத்து.
அடுத்தது அவங்க நபியா அல்லது சாலியான ஒரு அடியாங்கிற விஷயத்துல ரெண்டு கருத்து இருக்கின்றது. இதுல பல அறிஞர்கள் நான் சொன்ன அந்த வசனத்தின் வழக்கத்தின் அமைப்புல ஆத்தைனா ரஹ்மத்தன், அந்த ரஹ்மத்தன் நுபுவத்தன் அந்த வழக்கத்தை வச்சு அவங்க நபியா என்ற கருத்தை சொல்லக்கூடிய இருக்கிறாங்க. இன்னும் சிலர் தெளிவாக அவங்கள ரசூலை அனுப்பின சரி அந்த குர்ஆனை சொல்லல. எனவே அதனால் அவங்க ஒரு நல்ல சாலிஹா நல்ல ஒரு அடியார், அவரு அந்தாட நேஷரில் ஒளியாக்கள் ஒருவர் என்ன சொல்லக்கூடியவரும் இருக்கிறாங்க. இந்த ஒளியாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்களை ரெண்டு பாட்டி இருக்கிறாங்க. ஒளியாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்கள் ஒரு பாட்டி இருக்கிறாங்க. உண்மையில தலில் ஆதாரத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபி என்பதற்கான தெளிவான ஆதாரங்கள் போதாத என்ற கருத்தை கொண்டு அவங்க நபி சாலிஹா நல்ல ஒரு அடியார்னு சொல்றாங்க. இன்னொரு சாரர் இந்த ஒளியாக்கள் செய்தி ஏற்றுக்கொண்டாக்கள் தவறான வழியில் போனாக்களும் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க இவர் ஓலியாத்தான், ஓலியாமா இருந்தால் நபியக்கான சிறந்தவர். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் மாட்ட படிச்சுக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லாத அறிவுல மாட்டிக்கே வந்து இதை வச்சு அவங்க வேற வழியில் போனான். இன்றைக்கு வந்து சூஃபியாக்களோட மோசமான ஒரு பாட்டு இருக்கிறாங்களே வந்து அவங்க சொல்லுவாங்க ஓலியாக்கள் சிறந்தவங்கன்னா நபிமார் சிறந்தவரா கேட்டா ஓலியாக்கள் சிறந்தவங்க, நபிமாரக்கான சிறந்தவங்க ஓலியாக்கள் சொல்லுவாங்க ஒரு பாட்டு. ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் சொல்லுவாங்க நபிமார்களுக்கு அந்தாட தொடர்பு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா தான். ஏன்னா நபிமாருக்கு எல்லா இல்மு கிடைக்கிற வஹிமார் எல்லாம் மலக்கு மூலமா தான். அவங்க நபிமார்கள் எதையும் அந்தாட்டி நேரடியாக பெற்றுக்கொள்றல. ஒளியாக்கள் வந்து அல்லாட்டி நேரடியாக அறியப்படுறார்கள். இப்போ ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நேரடியாக அந்தாட்டி அறியப்பட்டுருவாங்க. ஏன்னா ஒளியாக்கள் அந்தாட நேரடியாக தொடர்பு, அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தொடர்பு மூலமா எதையும் பெற்றுக்கொள்றோம். ஏன்னா அந்த நேரடியாக அவங்களோட பேசுகிறோம். ஏன்னா நபிமார்கள் வந்து எல்லாமே நிறைய இப்போ ரசூலுல்லாஹ்க்கு வஹி இறக்குனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எல்லா சந்தர்ப்பத்திலையும் வஹி கொண்டு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த நேரடியாக வஹி அவங்க கொடுத்தது மிச்ச மாதிரி இது வந்து மிஅராஜில் மட்டும்தான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் நேரடியாக பேசணும். அப்போ ஒலியாக்கள் வந்து அவங்கள அந்த நேரடியாக பேசுவாங்க. அந்த நேரடியாக பேசுவான்னு சொல்றது அந்த விஷயத்தை வச்சு ஒலியாக்கள் நபிமாருக்கான சிறந்த சொல்லக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலைகள் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அந்தாட வழிதான் அவரு நல்லடியார் சாலியார் சொல்லக்கூடிய ஒரு பாட்டு இருக்கிறாங்க. அவங்க வரம்பு மீறி பெய்த்து வந்து மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கான சிறந்தவர் அவர். எனவே அவர் ஒளியாக்கள் எல்லாருமே நபிமாரக்கான சிறந்தாக்கள். நேரடியாக அவங்க அந்தாட்டோட தொடர்பானாக்கள். இவங்க நபிமார்கள் மலக்களை கொண்டு அந்தாட தொடர்பாகக்கூடிய ஆக்கள் சொல்லக்கூடிய ஒரு மோசமான அக்கீதா சொல்லக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான உலமாக்கள கருத்து வந்து நபிமார் அவங்க நபியான கருத்து தான் பேசியிருக்கிறார்கள். இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் படிக்கக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, ஒன்று வந்து நாங்கள் இல்ம படிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களுக்கு கிடைக்குமா தான் நாங்கள் அதை பயன்படுத்துவேன். எங்களை விட அறிவு பூர்ணத்தோர் எங்கேயாச்சும் இப்பான்னு கேள்விப்பட்டா அறிஞ்சா நாங்கள் சில நேரங்கள் எல்லாம் படித்து முடிச்சோம் இன்னும் எங்கிட்ட இருக்கலாம். அது நாங்கள் நிறைய படிச்சோம் என்ன வாரத்துக்கு எதுவும், ஆனால் நாங்கள் கொஞ்சம் தான் படிச்சுக்கிறோம். அப்போ வேதம் கொடுக்கப்பட்ட அந்த அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கூட வைத்து படிக்கிறாங்க. அப்போ அது அவனை நல்ல பண்பு. வந்து உடனே கேட்டாங்க நான் படிக்கணும், அவரை எப்படி சந்திக்கிறேன்னு கேட்டாங்க. அதே மாதிரி சில அந்த இது நாங்கள் படிக்கிற விஷயம் வந்து அந்த சிலருக்கு சில அறிவுகளை கொடுப்பதில்லை, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் வந்தா கொடுப்பதில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தெல்லாம் கொடுத்திருந்தாலும் இது மாதிரி சில கைவான சில விஷயங்களை பற்றி அறிவு வந்தா கொடுத்திருக்கலாம். அந்த மாதிரி சில செய்தினா அந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்து கொடுத்திருந்தாங்க, அவனுக்கு வேதம் கொடுக்கப்படலாம். ஆனால் அவங்க ஹதிர் அலைஹிஸ்ஸலாத்து அவங்கள சில விஷயங்களை கொடுத்திருந்தா அந்த சில விஷயங்கள் அந்த இவங்களை கொடுத்துக்கல. அந்த ஹதிர் அலைஹிஸ்ஸலாமால சொல்லி காட்டினா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த சம்பவத்தில் வச்சு அந்த கப்பலை போச்சுல சொன்னாங்க, மூசாவே அந்த உங்களுக்கு சில அறிவை தந்திருக்கிறான், ஏன்னா அந்த அறிவு எனக்கு தரலாம். அதே மாதிரி எனக்கு சில அறிவை தந்திருக்கிறான், அதெல்லாம் அவங்களுக்கு தரலாம். அப்படி அந்த வித்தியாசமாக அந்த அறிவுகளை வழங்குவாங்க. எல்லாத்தையும் எல்லாம் கிடைக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இமாம்கள் அறிஞர் பார்த்தாலும் சரி, சஹாபாக்கள் பார்த்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு துறையில் ஒவ்வொரு பாண்டியத்து வைத்தவங்களா இருப்பாங்க. உதாரணமாக சஹாபாக்கள் சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு நீதித்துறையில ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறது அவங்க நல்லா பெர்ஃபெக்டான ஆள் வந்து. ஆனால் இப்னு அப்பாஸ் சொல்லிதான் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்றதுக்கு நல்ல திறமைசாலி இருந்தாங்க. அதுக்கு அவங்க அதுவாக கேட்டாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு இந்த சொத்து பங்கு விதம் மொத்தத்துக்கு பின்னா இப்படி சொத்து பங்கு விஷயத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அஃப்ரலுக்கும் ஸைத் இப்னு சாபித் தான் அவர் அந்த விஷயத்துல நல்ல பாண்டியத்தை பெற்றவர். ஹலாம் ஹராம் ஹலால் விஷயத்துல வந்து மாதிரி விஷயம் மாதிரி உள்ளவர். அப்போ அந்த ஒவ்வொருத்துறையில ஒவ்வொரு பாண்டியத்தையும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே அந்த கொடுக்கல. நபிமார்களையும் இப்படி சிலருக்கு சில விதமான வித்தியாசமான இதை கொடுத்திருக்கிறான். எனவே
எங்களுக்கு சில அறிவுரை கிடைச்சதுனால எல்லாமே எங்களுக்கு கிடைச்சுன்னு நாங்கள் நினைச்சு வரக்கூடாது. எங்களுக்கு படிக்கத்தின் நிறைய இருக்குன்னு செய்து நாங்கள் எப்பயும் நினைக்கணும். அது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இது போன்ற இன்னொரு அடுத்த நிகழ்ச்சியில் சூரத்துல் காஃப்ல இடம்பெறக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சி நாங்கள் இன்னும் சம்பவத்தை பற்றி பேசுவோம். இது போன்ற பயனுள்ள நல்ல சம்பவங்களை படித்து நாங்கள் படிப்பினை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. வாஹ் நவால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி